ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா சார்? மேடம் அதனாலதான் நான் நான் வந்து ஒரு காமத்துல பண்ணல மேடம். அது பண்ணது நான் உங்கள்ட்ட நேரத்தை விளக்கம் சொல்லிட்டேன். சார் அது காம வாயோட வாயை வச்சு முத்தம் கொடுக்கறது காமம் இல்லையா சார்? ஐயோ சத்தியமா காமம் இல்ல. நான் உங்களுக்கு நேரத்தை ஒரு இது சொன்னேன். நான் அப்படி இருந்துன்னா இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும். நீங்க பதறின உடனே நான் விட்டு நீங்க அதுல கூட புரிஞ்சுக்கிறோம் அம்மா. கஷ்டத்தில் அழுத பெண் ஆசிரியைக்கு வாயோடு வாய் வைத்து முத்தம் கொடுத்த ஆண் ஆசிரியர். ராமநாதபுரத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை என்ன, வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த நியூஸை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. அப்பதான் யாரா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா புரியும். சார் மேம் என்னாச்சு? ஏன் ஸ்கூலுக்கு வரலையா இன்னைக்கு? வரல சார். ஏன் மேடம்? மனசு சரியில்லை சார், வீட்டுல இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஏன் நேரத்துல கொஞ்சம் தெளிவா தானே பேசுனீங்க, அப்புறம் என்ன? உடம்பு சரியில்லை சார், மனசு சரியில்லை, வீட்டுல இருக்கேன். ம் நான் என்ன காலைல வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னா, நான் அதுக்கு தான் நான் உங்களுக்கு அடிச்சேன். நான் என்ன வந்து ம். நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு என்னன்னு தெரியல சார், நான் பாக்குறேன். நாளைக்கு வருவேன் நான். சரி 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 சரி. ஏன் என்ன மனசு சரியில்லை? ஏன் என்னாச்சு? உங்கனாலதான் சார் எல்லாமே. யாருனால? உங்கனாலதான் சார் எல்லாம். மனசு சரியில்லை சார். என்னாலயா மேடம்? என்னாலயா மேடம்? ஆமா சார். ஏன் மேடம்? என்ன சார்? நேத்து நேத்து நீங்க சொன்ன இன்சிடென்ட் இல்லையா? ஆமா சார். ஏன் மேடம்? அதுதான் நான் அப்படி சப்போஸ் நீ உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சுன்னா மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. சார் அது என்னால மன்னிக்க முடியல சார், ஜீர்ணிக்க முடியல என்னால. ஐயோ ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா சார்? அதனால மேடம் நான் வந்து ஒரு காமத்துல பண்ணல மேடம். அது பண்ணது நான் உங்கள்ட்ட நேரத்தை விளக்கம் சொல்லிட்டேன். சார் அது காம வாயோட வாயை வச்சு முத்தம் கொடுக்கறது காமம் இல்லையா சார்? ஐயோ சத்தியமா காமம் இல்ல. நான் உங்களுக்கு நேரத்தை ஒரு இது சொன்னேன். நான் அப்படி இருந்துன்னா இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும். நீங்க பதறின உடனே நான் விட்டு நீங்க அதுல கூட புரிஞ்சுக்கிறோம் அம்மா. சார் அது நான் உங்கள்ட்ட இவ்வளவு ஓப்பனாவும் நான் சொல்லி உங்களுக்கு வந்து இப்ப இதுக்கு மேல என்ன என்ன அடிக்கணுமா? நீங்க செருப்புகள்ட்ட அடிக்கிறீங்களா என்ன? சார் அப்பெல்லாம் வேணாம் சார். நீங்க இல்ல சொல்லுங்க சார், இது வந்து உங்களுக்கு நான் தகப்பனா நினைச்சிட்டேன். எனக்கு நான் ஒரு கைமண்ணாட்டினால ஒரு விடோங்கிறதுனால என்னை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்களா சார்? நான் இல்ல மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். இத்தனை வருஷத்துல இப்ப உங்களை பார்த்து நான் எத்தனை வருஷம் பாத்திருக்கேன்? 5-6 வருஷம் பாத்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பா பாத்துருப்பேன் உங்களை? நான் அதான் சார் எனக்கு பிரச்சனை. அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி நானும் உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி இருந்துட்டா நான் உங்களை நான் இதோட மாட்டேன். ஐயோ எனக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் இது இல்ல. நேத்து நான் உங்களுடைய அந்த என்விரான்மெண்ட மாத்துறதுக்கு தான் நான் எவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா உங்களை நான் அந்த என்விரான்மெண்ட் மாத்தி உங்களை வீட்டுக்கு போக வைக்கிறதுக்கு நான் உங்களை ட்ரை பண்ணேன். உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீங்க. சார் ரைட் சார். அதுக்காக தலையில முத்தம் கொடுக்கறது, கணத்துல முத்தம் கொடுக்கறீங்க, வாயோட வாயை வச்சு கொடுக்க வரீங்களா சார்? காமம் இல்லாம போகும். ஐயோ அப்படி நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா சாரி மேடம். இதுக்கு நான் என்ன இது செய்யணும் அதை சொல்லுங்க. நீங்க உங்க மனசு மாறுறதா இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும்? இதுக்கு மேல நான் எப்படி மேடம் என்ன மேடம் சொல்றது உங்களை? நான் சரி வாய் வச்சு கொடுத்தாதான் சார் என்வாரன்மெண்ட் மாறுமா உங்களுக்கு? என் மனசு நான் கஷ்டத்துல இருக்கேன், உங்க பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, நீங்க போய் வாயோட வாய் வச்சுதான் உங்க தங்கச்சியும் உனக்குள்ள இருந்தாங்கன்னா போய் வாயோட வாயை வச்சுதான் கொடுத்து அதை மாத்துவீங்களா சார் உங்க மனசு? ரைட் மேடம், ரைட். நீங்க சொல்றது ரைட் தான். தங்கச்சி இதுகள்ட்ட நம்ம இது பண்ண முடியாது. நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களோட இதை வந்து நான் மிஸ்யூஸ் பண்றதோ நீங்க சொன்ன மாதிரி கைமுட்டாடிங்கிற இது அந்த இதெல்லாம் இல்ல மேடம். எனக்கு அந்த மாதிரி என்ன இல்ல. இத்தனை நாளா என்ன பாத்திருக்கீங்களா மேடம்? நான் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேனா மேடம்? அதான் சார் எனக்கு பிரச்சனையே. நீங்க திடீர்னு ஏன் சார் எனக்கு நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதுனால என்னை தப்பா நினைச்சிட்டீங்களா? ஹெல்ப் எப்போ மேடம் கேட்டீங்க நீங்க? ஹெல்ப் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் எதையும் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு செய்யல. நீங்களும் எதையும் எதிர்பார்த்து என்கிட்ட கேட்கல நீங்க. அப்புறம் ஏன் சார் அப்பனா இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாதுன்னு நினைச்சுதானே சார் அப்படிலாம் இல்ல மேடம். நான் சொல்றேன்ல, நான் உங்களுக்கு நான் பண்ணது உங்க மனசு அந்த அளவுக்கு ரொம்ப நீங்க அந்த மாதிரி நினைச்சு காயப்பட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன செய்யணும்? அதுக்கு சொல்லுங்க. நான் எல்லாரும் முன்னாடி உங்க காலில் விழுகணுமா? இல்ல நீங்க உங்க செருப்பை வச்சு என்ன அடிச்சது எல்லா செருப்பு கழட்டி சொல்லுங்க மேடம். ஏதாவது என்னால ஜீர்ணிக்க முடியல சார். இப்பெல்லாம் எனக்கு என்னால ஜீர்ணிக்கவே முடியல. என் மேடம் ப்ளீஸ் சொல்றதுக்கு நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுது ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நேத்து இதனாலதான் இப்படி நீங்க அழுதுனாலதான் அந்த மாதிரி ஆச்சு. ஆனா அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நீங்க அழுகாதீங்க.
சார் அழுதுகிட்டே இருந்தேனா நீங்க வந்து மறுபடியும் நான் முத்தம் கொடுத்துருவேங்கிறீங்க. சரி ஆமா இப்ப நீங்க அழுகுனீங்கன்னா மறுபடியும் முத்தம் ஆமா கொடுப்பேங்கிறீங்க. உங்க அழுகையை நிறுத்தணும், அந்த 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 மூட மாத்தணும், உங்களுக்கு அங்க இருந்து கிளப்பணும், அவ்வளவுதான். என்னோட எய்மே அதுதான். நேத்து நீங்க அங்கேயே உட்கார்ந்து இருக்காதியா, தனியா அதையே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதியா அப்படிங்கிறது தான் என்னோட இது. முத்தம் கொடுத்துட்டா நான் எப்படி சார் நான் கிளம்ப முடியும்? சொல்லா நான் முத்தம் கொடுக்கறது என்னோட இது இல்ல மேடம். அப்படின்னா தான் நான் வந்தப்பவே உங்கள்ட்ட 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு தானே மேடம். நான் வந்தப்பவே கொடுத்துருப்பேன் மேடம். அது எனக்கு அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுண்டா. இப்போ கூட நான் காலைல போன் அடிச்சு என்னடா காலைல உடம்பு முடியலன்னு சொன்னாலுங்கிற மாதிரி எப்பவும் போல உள்ள அக்கறையில தான் உங்கள்ட்ட நான் போன் அடிச்சு கேட்கிறேன். என்னால எந்திரிக்க முடியல சார், அதனாலதான் நான் போனை எடுக்கல. என்னடா 2 தடவை அடிச்சோமா, 2 தடவை அடிச்சும் எடுக்க முடியலையே அப்படின்ட்டு நான் அதுக்கு தான் உங்களுக்கு திருப்பி நான் அடிச்சேன். உங்களுக்கு சபலம் வர்ற மாதிரி நான் எனக்காவது உங்களை நான் தப்பான பார்வை பாத்திருக்கேன் சார்? சத்தியமா இல்ல மேடம். தப்பா நடந்திருக்கேனா சார்? இல்ல 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 சார் நேத்து இந்த ரூமுக்குள்ள அப்படி நடந்துகிட்டீங்க. ஐயோ நான் திருப்பி அந்த இது நான் அதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். இது சத்தியமா என் மனசுல எந்த ஒரு இதுவும் இல்ல மேடம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அப்படி இருந்தாலும் இங்க ஒரு கேமரா இருக்க போகும்போது நான் பண்ணுவேனா மேடம்? சொல்லுங்க. கேமரா ரன் ஆகியிருக்குங்க, அவங்க இடம் கிளியரா தெரியும். நான் அந்த அளவுக்கு நான் இது பண்ணுவேனா? நான் உங்களோட மூட என்ன, நீங்க ரொம்ப அப்செட் ஆயிருந்தீ அது எனக்கு நல்லா தெரியும். அது ஈவினிங் ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க. உங்களை விட அப்செட் நான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நானே எதிர்பார்க்கல. நான் உங்க மனசை தேத்தி விட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது என்னோட எண்ணம். நீங்க திருப்பி அந்த இதை வந்து கேட்காதீங்க மேடம். தயவு செஞ்சு இதை சத்தியமா நீங்க என்ன வேண்டாலும் எனக்கு தண்டனை கொடுத்துக்குறீங்க. இதுல நீங்க அப்படி நினைச்சேன்டா, நீங்க அப்படி வீட்டுல உட்கார்ந்து இருக்காதீங்க. தயவு செஞ்சு வேலைக்கு வாங்க. நான் அதுக்குதான் படிச்சேன். என்ன மேடம்? சரிங்க சார். மேடம் தயவு செஞ்சு நான் இதுக்கு மேல என்னன்னு சொல்றது தெரியல. நான் இப்படி இதுக்கு மேல நான் என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விஷயத்துல. நான் ரூமுக்குள்ள அந்த கத்துறேன்னா சார், கத்த உடனே வாயோட வாய் வச்சு கொடுக்குறீங்களா சார்? எப்படி சார் என்னால மறக்க முடியும், ஜீர்ணிக்க முடியும்? ஐயோ நான் அதுக்கு என்ன மேடம் பண்ணணும்? சரி உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கவா? உங்க மனசு அந்த அளவுக்கு காயப்பட்டுருந்தீங்களா? இல்ல என்ன அடிச்சிருக்கீங்களா? எல்லாரும் முன்னாடி அடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களை தகப்பு ஸ்தானத்துல நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். சரி மேடம், நான் ஒரு மகளுக்கு ஒரு அப்பா ஆறுதல் சொன்னதான் நினைச்சுக்கிறேங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்னால எது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வாய் கொளற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பேச முடியல, படபடப்பா இருக்கு. நைட்லாம் நான் தூக்க மாட்டேங்கிட்டேன் சார். ராமநாதபுரம்ல ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்க ஒரு பெண், இவங்க அவங்க கணவர் இறந்துட்டாரு. அதே பள்ளியில கணினி மேற்பார்வையாளரா இருக்கிறவர் தான் சுல்தான் அலாவுதீன் என்கிற ஒரு ஆண் ஆசிரியர். இவர்கிட்ட இந்த பெண் ஆசிரியை ஒரு உதவி கேட்டிருப்பாங்க போல. அப்புறம் இருவரும் ஒரு அறையில தனியா இருக்கும்போது, மேபி அது ஒர்க் விஷயமா கூட தனியா இருந்திருக்கலாம். பெண் ஆசிரியை அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி சுல்தான் அலாவுதீன் கிட்ட அழுதுருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதற்கு அவர் ஆறுதலா ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவர் பண்ண விஷயம் இருக்குல்ல, சுல்தான் அலாவுதீன், இத்தனைக்கும் அவர் ஒரு கணினி மேற்பார்வையாளர், நல்லா படிச்சவர். ஆறுதலா அந்த ஆசிரியைக்கு சொல்லலாம் கூட பரவாயில்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கழுத்தலையும் அவங்க வாயோடு இவர் வாய் வச்சு முத்தம் கொடுத்திருக்காரு. இதை பார்த்து அந்த பெண் ஆசிரியைக்கு மிக அதிர்ச்சி ஆகியிருக்கு. ஏன்னா 5 வருஷம் இந்த ஆசிரியர் கூட அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவர் இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்லை. இப்ப என்னுடைய கணவர் இல்லாம நான் உங்ககிட்ட உதவி கேட்டதுனால இவர் இப்படி ஆகிட்டாரு, இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகி அவங்க வீட்டுக்கு போய் ஃபுல்லா அழுது ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறுநாள் அவங்க ஸ்கூலுக்கும் போல. இவங்க ஸ்கூலுக்கு போலயே இன்னைக்கு நேத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுட்டு சுல்தான் அலாவுதீன் அந்த பெண் ஆசிரியைக்கு கால் பண்ணியிருக்காரு. அவங்க ஒரு 2 வாட்டி எடுக்கல போல. 3வது டைமும் கால் பண்ணி, ஏன் மேடம் இன்னைக்கு ஸ்கூல் வரல அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க அந்த ஆடியோல கிளியரா கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதற்கு அவங்க சொல்றாங்க, நான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்தேனே சார், நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் காமத்தினால உங்களுக்கு அப்படி பண்ணல மேடம், நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, உங்க மூட மாத்திரத்துக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா ஒரு பதில் சொல்றாரு. அதுக்கு இந்த பெண் ஆசிரியை கேக்குறாங்க, உங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ இந்த மாதிரி அழுது வந்து உங்ககிட்ட ஒன்று சொன்னாங்கன்னா மூட மாத்துறதுக்கு நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு. இல்லை மேடம், நான் பண்ணது தப்பு தான், என்ன செருப்பால கூட அடிச்சுக்கோங்க,
எல்லாரும் முன்னாடியும் நான் உங்க காலில் விழணும்னா கூட விழுறேன் அப்படின்லாம் வந்து இவர் நிறைய டயலாக்லாம் பேசினாரு. அது மட்டும் இல்லாம உங்க அழுகையை நிப்பாட்டுறதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு நான் கூசாம இவர் பதில் சொல்ற விதத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசிரியராடா இவன்லாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த பெண் ஆசிரியை கேக்குறாங்க, ஏன் சார் இப்போ இப்படி பண்ணீங்க? இத்தனை நாள் நான் 5 வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்காவது நான் உங்க மனசு சபலப்படுற மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கேனா? என் கணவர் இல்லாம நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுனால என்ன தப்பா நீங்க நினைச்சிட்டீங்களா? அப்படின்னு அந்த பெண் ஆசிரியர் பேசும்போது நமக்கே கண் கலங்குற வகையில இருக்கு. ஒரு ஆசிரியை, பெண் ஆசிரியை அவர் கணவர் இல்லாம கூட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வேலைக்கு போறாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் சமுதாயத்துல இப்ப உருவாகி இருக்காங்க. கணவன் இல்லைனா கூட தான் குழந்தைகளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை மீறி அவங்க வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. இந்த கணினி மேற்பார்வையாளர் சுல்தான் அலாவுதீன் மாதிரி பல ஆண்கள் இப்ப சொந்தமா வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாகவும் அவங்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கிற கொடூரர்களாகவும் மாறிக்கிட்டு வராங்க. எதனால இந்த சமுதாயம் இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமைகளும் அநீதிகளும் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கு. இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம மெட்ராஸ் டவுன் பஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.